இங்கே இந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக சுக்கிரன் உச்சமாகக்கூடிய ஜாதகர்களுக்கு தரமான, அதாவது வந்து அந்த திருமண வயது அப்படின்னு சொல்லக்கூடியது, திருமணத்தில், திருமண பந்தத்தில், தாம்பத்தியத்தில் மகா கேள்விக்குறியா இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பாக தான் நான் பார்க்குறேன். எல்லா இடத்துலையுமே வந்து சுக்கிரன் உச்சமாக இருக்கு அப்படின்றதுக்காக வேண்டி அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்குமா, அது அவங்களுக்கு சாதகமான வாழ்க்கையா இருக்குமா, அந்த தாம்பத்திய வாழ்க்கை அவங்களுக்கு மிக திருப்திகரமான வாழ்க்கையா இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. எப்படி இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுக்கிரன் உச்சமான ஜாதகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 20 வயசு, 25 வயசு, 27 வயசுல ஒரு பெண் குழந்தைக்கு நம்ம கல்யாணம் பண்றோம் அப்படின்னா அந்த நேரத்தில் 7.5 சனி இருக்கக்கூடாது. கண்டச்சனி, அஷ்டம சனி, இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து முதல் சுத்தா இருக்கும்போது கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா டிவோர்ஸாக தான் போய் நிற்கும். ஏன்னா இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது சல்லாபி, உல்லாசம். இந்த உல்லாசத்தையும் சல்லாபத்தையும் அனுபவிக்கக்கூடிய சுக்கிரனாக